நீங்கள் எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை நினைத்து அவர் பிரசன்னத்தை உணர்கிறீர்களோ அப்பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களிடத்தில் வரும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் டிலேட்டட் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்பரின் விதத்தின் சார்பிலே கூறிக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர் வருகை தாமதிக்குமானால் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சகாயம் செய்யும் தேவன். ஏசாயா 41:10, எரேமியா 15:11. நீ பயப்படாதே, நீ கலங்கவும் தயக்கவும் வேண்டாம். நான் உன் தேவன், என் நீரின் கரத்தினால் நான் உன்னை தாங்கி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் நான் உனக்கு சத்துருக்களுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்கிறார். சகாயம் என்கிற வார்த்தை இந்தியன் லாங்குவேஜில் எல்லாவற்றிலும் மிக ஆழமான ஒரு வார்த்தை. ஆங்கிலத்தில் ஹெல்ப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சகாயம் என்பது எப்பொழுதும் நம்மோடு இருந்து எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்பவர், காப்பாற்றுபவர், நம்முடைய தேவைகளை அவர் சித்தத்தின்படி தருபவர், நம்மை பாதுகாப்பவர், நம்மை அடிமைத்தனத்திலிருந்து உயர்த்துகிறவர், நம்மை மகிமையாக தம்முடைய ஊழியத்தை செய்ய பயன்படுத்துகிறவர். ஊழியத்திலும் சரி, வேலையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நமக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்கிறார். முதலாவதாக, காணக்கூடாத தேவனிடத்தில் ஒருவரும் நெருங்க முடியாது. அவரை பற்றி நீங்கள் ஆராய வேண்டும் என்றால் வானத்து நட்சத்திரங்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தல். இந்த வானத்து நட்சத்திரங்களை குறித்தெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால் இப்பேற்பட்ட சர்வ பலமுள்ள தேவனிடத்தில் நான் எவ்வளோ அசால்ட்டாய் பேசுகிறேன் என்று தோன்றும். ஆனால் தேவன் தம்முடைய சாயலாய் தம்முடைய தன்மையாய் மனிதனை படைத்தார். தம்மை போல இருக்க விரும்பினார். சாவி அவனுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கவில்லை. தேவன் சாவை உண்டாக்க முடியாது. அவர் எப்பொழுதும் தம்மை போல இருக்க வேண்டும் விரும்பினார். ஆனால் என்றைக்கு தேவனுடைய சத்துருவாய் சாத்தான் மாம்சத்தின் பலவீனத்தை பயன்படுத்தி ஆதாம் ஏவாளுக்குள் நுழைந்தானோ அன்றைக்கு பாவம் வந்தது. பாவம் வந்த போது நாம் பாவத்தின் வித்துகளாய் மாறிவிட்டோம். பாவிகளாய் இருக்கும்போது வேதம் சொல்கிறது, நாம் அவருக்கு சத்துருக்கள், நாம் அவருக்கு பகைஞர்கள், அக்கிரமக்கார் என்று வேதம் சொல்கிறார். ஆம், உலகத்தில் பாவம் செய்யாத யாருமே இல்லை. எப்பொழுதெல்லாம் உங்கள் நல்மனசாட்சிக்கு விரோதமாய் நீங்கள் நடக்கிறீர்களோ அது எல்லாமே பாவம்தான். அதற்கு விளக்கமே தேவையில்லை. பாவம் செய்ய சொல்லித்தர தேவையும் இல்லை. பாவம் என்பது நம்முடைய சரீரத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு தீமையான ஒரு விதை. இந்த பாவத்தினால் சர்வ தேவன் நம்மை விட்டு விலகிவிட்டார். அவருக்கு நாம் பகைஞரானோம். ஆனால் இந்த பகையை இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து நீக்கினார். அவர் பாவ மாம்சத்தின் சாயலாய் மாறி நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவையில் மரித்தார். அவர் சிலுவையில் மரித்தபடினால் 3 காரியம் நடந்தது. எபேசியர் 2:14-18 நாம் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம். அந்த காலத்தில் பரிசுத்த உடன்படிக்கை பெட்டியின் மகாபரிசு ஸ்தலத்தில் ஆசாரியன் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை நுழைய முடியும். அவன் பரிசுமில்லை என்றால் கொலை செய்யப்படுவான். அவ்வளோ பயங்கரமான சட்டம் இருந்தது. அவர்கள் யாரும் பிரவேசிக்க முடியாது. மிகப்பெரிய திரை இருக்கிறது. அது ஒரு நாளும் கிழியாது. ஆனால் இயேசு மரித்த போது மேலிருந்து கீழே அந்த திரை தானே கிழிந்தது. பரிசுத்த ஸ்தலத்தை யாரும் பார்க்கலாம் என்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி கிடைத்தது. ஆகவே எந்நேரத்திலும் காணக்கூடாத தேவனை நாம் பார்க்கத்தக்கதாக தேவன் நமக்கு சகாயராய் மாறினார்.
எபிரேயர் 4:16. அவர் நமது சமாதானத்தின் தேவனாய் மாறினார். ஆகவே தேவனே நமக்கு சகாயம் பண்ணுகிறார். எபிரேயர் 13:6 படி கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் சகாயம் செய்யும் கேடகமாயிருக்கிறார் என்று 33:29. எனவே இந்த வருஷத்தில் இன்னும் நான் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் நான் தேவனிடத்தில் சேர வேண்டும், இன்னும் அவரை போல அன்புள்ளவனாக, நேர்மையுள்ளவனாக, நீதியுள்ளவனாக, நல்ல சமாதானம், சாந்தமுள்ளவனாய் மாற வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமான வாக்குத்தத்தம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை நினைத்து அவர் பிரசன்னத்தை உணர்கிறீர்களோ அப்பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களிடத்தில் வரும். நீங்கள் அவரை நிச்சயமாய் காண்பீர்கள். ஒரு அன்பு சின்ன பையன் சொன்னான், 6 வயது பையன் சமீபத்தில் என்னிடத்தில், ஐயா, நீங்கள் இயேசுவின் சிலுவை குறித்து சொல்லும்போது அழுதீர்கள். எனக்கும் என்னை அறியாமல் அழுகை வந்தது. என் வீட்டில் என் தாய் ஒரு விதவை தாய், நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன். தாய் கூலி வேலை செய்து என்னை காப்பாற்றுகிறாள். ஒரு சமயத்தில் தாய் வர லேட்டாகிவிட்டது. எனக்கு பயமாக இருந்தது. குடிசையில் இருந்தேன். ஆனால் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டுவிட்டு நான் குடிசைக்கு சென்ற போது இயேசு சுவாமி எனக்கு முன் காட்சியளித்தார். அப்படியானால் அந்த பையன் கேட்டான், தாத்தா, இயேசுவை கண்டால் சர்வ பிதாவை கண்ட மாதிரி தானே என்று கேட்டான். ஆம் மகனே, உனக்கு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். எத்தனையோ பேர் எவ்வளோ தவம் இருக்கிறார்கள், எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறார்கள், எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஒரு முயற்சி சுய முயற்சி. ஆனால் பார், நீ இயேசப்பாவுடைய சிலை நினைத்து அழும்போது அவரே உனக்கு காட்சி தந்தார். அவர் காட்சி தந்தது மாத்திரமல்ல, தாய் வழக்கமாக கூலி வேலை செய்து விட்டு தான் வந்து சமைத்து தரும். அது வரைக்கும் தம்பி பட்னியாக இருப்பானான். அன்றைக்கு எல்லா உணவும், அருமையான உணவு, இதுவரைக்கும் அவன் சாப்பிடாத உணவும் அங்கே வைக்கப்பட்டிருந்தான். மிகுந்த சந்தோஷத்தோடு கூறினான், தாத்தா, நான் கேக்கே பார்த்ததில்ல, அன்றைக்கு நான் கேக் பார்த்தேன் என்று சொன்னான். எவ்வளோ ஆச்சரியம் அல்லவா! ஒரு சிறுவனுக்கு காட்சியளித்த தேவன் உங்களுக்கு இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரசன்னத்தை உணர்கிற உங்களுக்கு காட்சியளித்து உங்களை சாந்தப்படுத்த மாட்டாரா? அவர் நிச்சயம் செய்வார். அன்பின் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சகாயர். உம்மை தவிர எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. நீரே பரலோகத்திலிருந்து உம்முடைய சகாயத்தை எங்களுக்கு அனுப்ப விரைவாய் வந்திருக்கு. உமக்கு நன்றி. இப்பொழுதும் நீர் எங்கள் நண்பனாக மாறி பிதாவை காண அனுக்கிரகம் சேர்க்க நன்றி. இந்த ஆண்டு அநேக வருஷங்களாய், அநேக மாதங்களாய் இயேசுவை காண வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு நொறுங்குண்ட உள்ளங்களுக்கும் காட்சியளியும். உம்மை பார்க்கும் போதே ஆனந்த சந்தோஷமடைவார்கள், சமாதானம் பெறுவார்கள், அற்புதம் பெறுவார்கள். அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.